அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய பெண் ராணுவ அதிகாரிக்கு ஐநா விருது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஐநா அமைதி படையில பார்த்தீங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. மே 29ஆம் தேதி ஐநாவுடைய அமைதிப்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, அமைதிப்படை தினத்த முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா சார்பாக இருந்த அமைதிப்படை வீரர்கள்ல ஹர்பஜன் சிங், சுஜித் குமார் பிரதான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக் ஹேமர்ஸ் கோல்ட் பதக்கம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஐநாவுடைய அமைதிப்படையில பணியாற்றக்கூடிய இந்திய ராணுவ பெண் அதிகாரி மேஜர் அபிலாஷ பராக் அவர்கள் பார்த்தீங்கன்னா, லெபனான்ல முகாமிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுடைய முன்னேற்றம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அவங்களுக்கு கௌரவமிக்க யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட் அப்படிங்கிற அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சு. அடுத்தது, யூபிஐ அறிமுகம் செய்த 9வது நாடு கம்போடியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கியூஆர் கோட் மூலியமா பணம் செலுத்தக்கூடிய அந்த யூபிஐ நடைமுறை இந்தியாவில இருந்து சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ், மொரீஷியஸ், நேபாள், பூட்டான், இலங்கை இந்த மாதிரியான நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. தற்போது 9வது நாடாக கம்போடியாவிலையும் இந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது கம்போடியா அரசாங்கத்தோட நம்ம கையெழுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்தியர்கள் அங்க போறப்ப இந்த யூபிஐ பயன்படுத்தி என்ன பண்ணிக்க முடியும்? டிரான்சாக்ஷன்ஸை பண்ணிக்க முடியும். இன்னைக்கு டிஎன்ஏல 2 முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். நன்றி.